ஒட்டுமீச யாரு? ஒட்டுமீச கோபால், நக்கி கோபால். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது ஒட்டுமீச கோபால் அவர்களே உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருந்தாய்? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. நாட்டில் அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது எப்படி இந்த பத்திரிகை இங்கு கிழிக்கப்படுகிறதோ? திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு இதை சொல்லணுமா எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்துருது, மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் சேலத்தினுடைய பயிலரங்கம், தளபதி ராஜ்மோகன் அவர்கள் தான் அந்த பயிலரங்கத்தில் பேசணும்னு டிக் பண்ணிட்டார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்காங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. இதுல ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்புல சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்க, நான் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளோ உயிருங்க உண்மையிலே. அப்போ நாங்கள் தான் மருத்துவமனைக்கு போனோம். பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்கள் ஃபோன் பண்ணி உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் ஃபோனில் ஆறுதல் படுத்துறாங்க, பொதுச் செயலாளர் நேரில் வந்தாங்க. அந்த ஒரு தியாக உணர்வு இருக்குல்ல, அந்த தியாக உணர்வினால் தான் அண்ணன் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறார். என்ன நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா உங்களை மேலிருந்து ஆசீர்வதிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தில் நீங்க வருவதற்கு காரணம் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறார். இயல்பாக பழகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து ஃபோன் அடிப்பார். நான் ஏதாவது ஒரு ஜாலியான ஊரில் ஒரு லவ் சாங் ஒன்று போட்டிருப்பேன், உடனே ஃபோன் அடிப்பார் நைட் 2 மணிக்கு. என்ன தம்பி லவ்ஸா? சோகமாக ஒரு பதிவு போட்டால் உடனே போனது தம்பி பிரச்சனையாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். இந்த அளவுக்கு எல்லோரையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட போறாங்க. உண்மையிலே நாம் எல்லோரும் பெருமை கொள்ளணும். இது போன்ற ஒரு வேட்பாளரை நீங்க திமுக ஒருத்தர் கூட நீங்க காட்ட முடியாது. மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலர செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.